ஹாய், 10th 12th முடிச்சதுமே எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் உன்னோட பிளான் என்ன? பேசாமல் உங்கள் மாமா மாதிரி டாக்டர் ஆயிரு, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோ, அதுதான் வந்து பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. வெயிட் இதுவா அதுவான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேப்பர் அண்ட் பெண்ணை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஈஸியாக பதில் சொல்லுங்கள், நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டலாக 5 கொஷின்ஸ் கேட்பேன். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஏலேருந்து ஜி வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கடைசியாக வந்து அதை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஷின் நம்பர் 1, வாட் டு யூ லைக் டு டூ? உனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ, சால்வ் பசில் ஆர் பிரெயின் கேம்ஸ். உங்களுக்கு இந்த ரூபிக்கு சால்வ் பண்ணுறது, விடுக்கதையை சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி பிடிக்கும்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, ட்ரா, கலர் அண்ட் டிசைன் திங்ஸ். உங்கள் நோட் புக்ஸை நீங்களே வந்து அதை டெக்கரேட் பண்ணுறது, அசைன்மெண்ட்ஸ்லாம் அந்த டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி, ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டேக் கேர் ஆஃப் அதர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேடாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுறது, இல்லை வந்து பெட்டெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி, பிளான் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் யுவர் டே. டைம் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது, இல்லை கிளாஸில் ஒரு ஈவெண்ட் நடக்குது அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, உங்கள் பேக்கை நீங்களே வந்து நீட்டாக வச்சுக்கிறது அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி. இ, பில்ட் ஆர் ஃபிக்ஸ் திங்ஸ். அதாவது உடஞ்சி போன டாய்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பீங்க. வீட்டில் ஏதாவது ரிப்பேரிங் வேறு நடக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும்னா ஆப்ஷன் இ. ஆப்ஷன் எஃப், டாக், ரைட் ஆர் மேக் வீடியோஸ். எனக்கு வந்து பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், ஸ்டோரி டெல்லிங் பிடிக்கும், கவிதை சொல்கிறது பிடிக்கும், ஃபன்னான வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் ஜி, உங்களுக்கு கேம்ஸு, கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பால் அந்த மாதிரி டான்ஸிங் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஜி. கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்கூல் சப்ஜெக்ட்? உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே ஆப்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 3, வாட் டு யூ என்ஜாய் இன் யோர் ஃப்ரீ டைம்? ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தை வந்து விரும்பி பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, செஸ் விளையாடுறது, இந்த மாதிரி பிரெயின் கேம்ஸு, விடுகதையெல்லாம் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி பிடிக்கும்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து பேப்பர் கிராஃப்ட்ஸு, பர்த்டே கார்ட்ஸ் மேக் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க கேட்காமே வந்து போய் உதவி பண்ணுறது, அவங்க பேசுகிறது வந்து விரும்பி கேட்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கை வந்து லிஸ்ட் பண்ணி இப்போ முடிக்கணும் அப்படின்றது வந்து லிஸ்ட் பண்ணி வந்து முடிக்கிறது, அதுக்கப்புறமா உங்கள் க்ளோத்ஸை வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் இ, எந்த பொருளையும் விடுறதில்ல. ஒரு ரிமோட்டாக இருக்கட்டும், ஒரு பென்னாக இருக்கட்டும், ஒரு டாய்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துறது, அது உள்ளார வந்து என்ன இருக்குது, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது, ஸோ அதெல்லாம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் இ. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரி புக்கை ரீட் பண்ணுறது, ஒரு வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்களே வந்து கேட்குறது அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும்னா வந்து ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் ஜி வந்து ஒரு இடத்துல இருக்காமல் ஏதாவது ஒரு ஆக்டிவாகவே இருக்கிறது, ஒரு டான்ஸ் பண்ணுறது, ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும்னா ஆப்ஷன் ஜி. கொஷின் நம்பர் 4, இன் குரூப் ப்ராஜெக்ட்ஸ் வாட் ரோல் டூ யூ என்ஜாய்? கிளாஸில் குரூப்பாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த குரூப்பில் எனக்கு இந்த ரோல் வந்து பண்ண பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ, ஒரு அந்த டாப்பிக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறது, ஸோ அந்த டாப்பிக்கான ஆன்சரை வந்து ஸ்மார்ட்டான வேயில் வந்து கண்டுபிடிக்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து அதுக்கான சார்ட் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சார்ட் ஒர்க்கெல்லாம் நான் வந்து நானே பார்த்துப்பேன், என் டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்து டீம்மேட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஸோ எல்லாருமே இந்த டீமில் இருக்காங்களா வந்து அது பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து இந்த மாதிரி இந்த டாஸ்க்கை வந்து இன்றைக்கி முடிக்கணும், ஸோ இது இன்றைக்கி முடிக்கணும், அப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி செக்லிஸ்ட் போடுறது அந்த மாதிரி பிளான் பண்ண பிடிக்கும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் இ, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான 3D மாடல்ஸ், ஒரு வீடு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து தெர்மோகோல் யூஸ் பண்ணி, கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் இ. ஆப்ஷன் எஃப் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து டீச்சர்ஸ் முன்னாடியோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் ஜி வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கான திங்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது, சேர் அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஜி. கொஷின் நம்பர் 5, வாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சே அபவுட் யூ? ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஆப்ஷன் ஏ, ஸ்மார்ட் அண்ட் லாஜிக்கல். ஆப்ஷன் பி, கிரியேட்டிவ் அண்ட் ஆர்டிஸ்டிக். ஆப்ஷன் சி, கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். ஆப்ஷன் டி, ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆர்கனைஸ்ட். ஆப்ஷன் இ, ப்ராக்டிக்கல் அண்ட் குட் வித் ஹேண்ட்ஸ். ஆப்ஷன் எஃப், டாக்காட்டிவ் அண்ட் எக்ஸ்பிரசிவ். ஆப்ஷன் ஜி, எனர்ஜெட்டிக் அண்ட் ஸ்போர்ட்டிவ்.
கிரேட் ஜாப் செல்லக்குட்டீஸ். எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி வந்திருக்குன்றதை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் எது ஹையஸ்ட்டாக வருதோ அதுதான் உங்கள் டைப். பார்க்கலாமா? மோஸ்ட்லி உங்களுக்கு ஏ வந்திருக்கா? நீங்கள் ஒரு திங்கர், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து சயின்டிஸ்ட், இன்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் கூட ஆகலாம், நிறையவே சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு பி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கிரியேட்டர், உங்களுக்கு ஆர்ட் அண்ட் டிசைன் வந்து என்ஜாய் பண்ண பிடிக்கும். நீங்கள் ஒரு டிசைனர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அனிமேட்டராக ஆகலாம். மோஸ்ட்லி சி வந்திருக்கா? நீங்கள் ஒரு ஹெல்ப்பர், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீச்சர் ஆகலாம், நர்ஸ் இல்லை கவுன்சிலர் கூட ஆகலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு டி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்கனைசர், உங்களுக்கு பிளான் பண்ணுறது பிடிக்கும், ஒரு டீமை லீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேனேஜர், ஒரு ஈவெண்ட் பிளானர், ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஈ வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பில்டர், நீங்கள் டூல்ஸ் அண்ட் ஃபிசிங் திங்ஸை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக், ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு சிவில் இன்ஜினியர், அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனாகவும் ஆகலாம். மோஸ்ட்லி எஃப் வந்திருக்கா? நீங்கள் ஒரு கம்யூனிகேட்டர், உங்களுக்கு பேசுகிறது, ரைட் பண்ணுறது, பர்ஃபார்ம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு ஸ்பீக்கர், ஒரு யூடியூபர், ஒரு ஜர்னலிஸ்டாக ஆகலாம். மோஸ்ட்லி ஜி வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு மூவர், அதாவது நீங்கள் ஒரு ஆக்டிவ் அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி பர்சன். நீங்கள் ஒரு அத்லட், ஒரு கோச், ஃபிட்னஸ் ட்ரைனர், இல்லை ஆர்மி இல்லை போலீஸில் ஜாயின் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஆகலாம் அப்படின்றது ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிருக்கும். உங்கள் ரிசல்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொஷின்ஸோட PDF வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.